சீக்ரெட் டாக்டரோட 11th ஸ்பீச்சை பற்றி சொல்கிறோம். மனுஷி எந்த வேலை பண்ணாலும் 8வது மார்க்குக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. அவ்வியக்த ஜகத்து, வியக்த ஜகத்து. மத்தியில் இருக்கிற பாயிண்ட்டை கவனித்தா நமக்கு புரியும். நம்பர் 8 எப்படி எழுதுகிறோம் அதை கவனிங்கோ. ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் சாதகன் பற்றி சொல்கிறது. பீஷ்மர், கிருஷ்ணர். இது சாஸ்திரத்தில் கங்கையில் இதை சொல்லும்போது பீஷ்மரை பற்றி நிறைய விவரங்கள் இருக்குது. நம்பர் 8 மொத்தமும் மகாபாரதம் தான். 2:8 நடந்தது மகாபாரதம். பீஷ்மர் நம்பர் 8, கிருஷ்ணர் நம்பர் 8. 2 பேருமே 7 மார்க்கத்தை தாண்டினவா தான். கங்காநிதி இல்லை பீஷ்மர். பகவான் அவ்வியக்த ஸ்திதி, ஆப்போசிஷன் வியக்த ஸ்திதி. வியக்த ஸ்திதிக்கு ஆப்போசிஷன் அவ்வியக்த ஸ்திதி. கிருஷ்ணர் கம்சனை கொன்னார். அது 7 ஸ்திதி தாண்டி 8வது ஸ்திதிக்கு வந்தார். ரெண்டுமே போகக்கூடியது தான். 2 ஸ்திதியும் போகக்கூடியது தான். அது எங்கே வருதோ அங்கே பரிபூர்ண அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணர் சாதித்த 7 பாதை பர்த்து, 7 பர்த்ஸு. பீஷ்மர் சாதித்த 7 பர்த்ஸு. 7 ways ஆஃப் bliss ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறா. எந்த ஸ்டெப்பை உபயோகப்படுத்தி பீஷ்மர் அமரத்துவம் பெற்றார்? எந்த ஸ்டெப்பை உபயோகப்படுத்தி ஸ்ரீகிருஷ்ணர் அமரத்துவம் ஸ்திதிக்கு போனார்? எந்த ஸ்டெப்பை பயன்படுத்தி பௌதீக ஜகத்தில் அமரத்துவம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆர் நாட் என்கிறா. அது மனுஷாளுக்கு துக்கம் வரத்துக்கு 12 காரணங்கள் கூட இல்லை அப்படிங்கிறா. அதாவது 12 ராசி சக்கரம் இருக்குது. 12 ராசி சக்கரத்தை கிராஸ் பண்ணும்போது தான் மனுஷிக்கு கஷ்டப்படுறா. 12 ராசி சக்கரம், 27 நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இதான் 108 ஜபம். அஷ்டோத்திரம் படிக்கிறதுக்கு 108 தான். 108 நம்பரோட பொட்டன்சி உபயோகப்படுத்துகிறோம். துவாதச ராசி சக்கரம். மனுஷ ஜென்மம் 84 லட்சம். இது ஆனப்புறம் பூர்த்தி ஆனப்புறம் தான் வருது. லட்சம் அப்படின்னா லட்சத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. லட்சம் பணம் சம்பாதிச்சான்னு கூட சொல்லுவோம். கோட்டீஸ்வரன் பணம் சம்பாதிச்சது, கோட்டி பணம் சம்பாதிச்சான்னு சொல்லுவோம். கோட்டி லட்சத்துக்கு வேறு அர்த்தம் கூட இருக்கிறது. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். சிஷ்ய கோட்டியோட சங்கரர் வந்தார் அப்படிங்கிறோம். சிஷ்ய கோட்டி அப்படின்னாக்க த குரூப் ஆஃப் பீப்புள். லட்சியம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த இது ஒரு டுவர்ட்ஸ் த எய்ம்னு சொல்லலாம். என்ன லட்சியம்?
ஏழு 7 × 12 84 லட்சம். 7 ராசியில் சுற்றி வந்தால்தான் மனுஷ ஜாதியை வர முடியும். ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னா வி ஆல் பாஸ்டு ஆல் திங்ஸ். இல்லைன்னா இப்போ நம்ம சீக்ரெட் டாக்டரினை கேட்க மாட்டோம். அந்த எல்லாரும் பாஸ் பண்ணி வந்ததுனால தான் இப்போ இந்த சீக்ரெட் டாக்டரினை கேட்குறோம். அதுக்காக நீங்கள் ரொம்ப அகங்காரப்பட வேண்டாம். மனுஷ ஜாதியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஸ்திதிக்கு வந்தவா தான். மனுஷாளுக்கு எப்போதும் ரொம்ப ட்ராஜடி இருக்கும், இல்லைன்னா ஒரு ஹீரோ அப்படி இருப்பா. அதாவது சாவித்திரி புக்கில் சொல்வா, ரொம்ப உச்சஸ்தாதிக்கு போவா, ஒரு ஹீரோ ஸ்திதியில். கீழே போனால் ரொம்ப நீச்ச ஸ்திதிக்கு போவா. ரெண்டுத்துக்கும் நடுப்புற இல்லை. 84 லட்சம் மனுஷ இது ஆனப்புறம் மனுஷாளுக்கு அந்த அர்த்தம் செஞ்சுக்கணுன்னா சாதனையிலையும் சாவிலையும் தான் அர்த்தம் செஞ்சுக்கொள்கிறோம். எஃபெக்டோட கற்றுக்கிறது சாதனையில் கற்றுக்கலாம், அல்லது டெத்தில் போனப்புறம் புரிஞ்சுக்க முடியும். நடுவில் தெரிஞ்சுக்க முடியல. ஒன்று சஃபரிங் அல்லது டெத்து. ஆனந்தமாக இருக்கிற ஸ்டேஜில் புரிந்துக்கலை, சந்தோஷத்தில் தெரிஞ்சுக்க முடியல. எப்போ ஒரு பாடத்தை சந்தோஷத்தால் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் தெரிஞ்சுக்கொள்கிறோமோ அப்போ மனுஷி சூப்பர் ஹியூமன் ரெவல்யூஷனுக்கு போவோம். The 7 ways to bliss were not the great causes of misery. Who is produced? இதை எப்படியா ப்ரொடியூஸ் பண்ணுறா? ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கணும். கலியுகம் 4,32,000 வருஷம். துவாபர யுகம் 8,64,000 வருஷம். திரேதாயுகம் 12,96,000 வருஷம். கிருத்தயுகம் 17,28,000 வருஷம். ஃபார் டே டைம் ஃபார் எ ஹியூமனுக்கு 12 ஹவர்ஸ். கலியுகத்தில் 4,320,000 செகண்ட்ஸு. துவாபரகத்தில் 8,64,000 செகண்ட்ஸு. திரேதாயுகத்தில் 12,96,000 செகண்ட்ஸு. கிருதயுகத்தில் 17,28,000 செகண்ட்ஸ். நாம் இருப்பது 12 ஹவர்ஸு. கார்த்தால 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 ஹவர்ஸு. சாயந்தரம் 6லேருந்து கார்த்தால 6 வரைக்கும் 12 ஹவர்ஸு. இதில் தான் நம்ம ஆத்ம வித்யை அனுபூதி வழியாக நம்ம அடையிறோம். சகசிரயுக பர்யந்தம் அர்யத் பிராமணோ விதுகு ராத்திரிம் யுக சகசிராந்தாம் தே அகோத்ர விதோ ஜனா. 432 அந்த சங்கன்னா கவுண்ட்டு. இது இயர்ஸு. செகண்டு. பிரம்மனுடைய ராத்திரி பகல், மனுஷனுடைய இரவு பகல். டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா வருஷத்துலேயும் செகண்ட்ஸ்லேயும் வருது.
இதுக்கு இடையில உள்ள சம்பந்தத்தை தான் சொல்கிறது. இந்த டிஃப்ரென்ஸை நீ யோக சாதனையில் தெரிஞ்சுக்க முடியும். யோக சாதனையில் தெரிஞ்சுக்க பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. சகஜ கர்மா அப்படின்னு சொல்கிறா. அதை சகஜமாக சுவாசம் நம்ம சகஜமாக யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக ரிஷிலாம் சொன்னது 24 மணி நேரத்தில் 21,600 சுவாசம் நம்ம எடுத்துக்கிறோம், விடுறோம். 100ோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இது புரிஞ்சால் யோக சாதனையில் ரொம்ப முன்னாடி போக முடியும். துவாதச ராசி சக்கரம் அது 12 × 9. 108 பாதம். ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். பகலில் 108, இரவில் 108 அப்படின்னு 7 சைக்கிளை பூர்த்தியாக எவ்வளோ டைம் ஆகும்? இதை தான் பாகவதத்தில் 7 டேஸில் பாகவத சப்தாக நடத்துகிறா. முகூர்த்த காலத்தில் ஒரு ராஜாக்கிட்ட தேவர்கள்லாம் உனக்கு என்ன கேட்டாலும் தரோம் அப்படிங்கிறா. அப்போ என்னோட ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கோங்கிறா. அப்புறம் கேட்குறேன் அப்படிங்கிற. கட்வாங்கதன் ஒன்றும் எனக்கு வேண்டாம், முகூர்த்த காலம்தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியா, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். நாம் கூட அஸ்ட்ராலஜிக்கலாக இதை யோஜனை மனுஷ ஜீவிதத்தை யோஜனை பண்ணணும். பன்னெண்டு மோட்சம் வரும். 12 × 7 ஸ்டார் இருந்தால் 108 பாதமாக ஜீவிக்கிறோம் நம்ம. பேக் டு ஸ்கொயர். இது ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். வாக்கு 4 ஸ்திதி: பரா, பசியந்தி, மத்தியமா, வைகிரி. இது 4 பதம். இதே 27 நட்சத்திரமாக உபயோகிக்க முடிஞ்சால் போகும். உன்னோட ஸ்டாரோட இதுலேயே நீ என்ன செய்யணுங்கிறது சொல்கிறா ரிஷி. அந்த நட்சத்திரத்திலேயே இருக்குது. த சயின்ஸ் லா ஆஃப் கிராட்டிஃபிகேஷன் பற்றி கேட்கல. நட்சத்திர பெயரில் எப்படி ஜீவிக்கணும், அந்த ஜீவிதத்தை உன்னோட லைஃப்பை எப்படி நீ நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. 12 ராசி ஒரே நாளில் சுற்றுறது, சைக்கிள் பூர்த்தியாகிறது. வேதம்னா நாலெட்ஜ். நம்ம அந்த ஆங்கிளில் வேதத்தை புரிஞ்சுக்கல. ஆகாச தத்துவத்திலிருந்து தான் சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த எல்லாம் வருது. தன்மாத்திரை மூலம் நமக்கு கிடைக்கிறது. 84 லட்சம் யோனியில் திரிஞ்ச மனுஷ சரீரம் கிடைக்கிறது நமக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அது ஏற்படுறதுக்கு 12 ராசியிலையும் 27 நட்சத்திரத்துலேயும் 4 பாதமும் புரியணும். டெய்லியே பஞ்சாங்கத்தை பார்த்து இதை புரிஞ்சுக்க முடியும். 108 பாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் யூ ஃபாலோ மீ. வைகிரிங்கிறது ஒன்று தான் தெரியறது, பாக்கி பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அதை பற்றி பேசணுங்கிற ஸ்திதியை முதல் உபநிஷத்தில் எத்திர வாச்சோ நிவர்த்திரந்தி அப்படின்னு சொல்கிறா.
வாக்கு போகாத ஸ்திதி, அர்த்தம் தெரிஞ்சிக்காத ஸ்திதி பற்றி நாம் எப்படி பேசணும்னு படித்து தெரிஞ்சுட்டா வார்த்தையால் சொல்ல முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறோம், அதை ஒப்புத்துக்கிறோம். ஆனால் இந்த 3 ஸ்திதியை பற்றி பேச ரெடியாக இருக்கோம். அப்படின்னா வாட் டஸ் மீன்? தெர் இஸ் எ ஃபேக்கல்ட்டி. அதாவது ஒரு ஃபூலிஷ்னா சொல்லணும், த கிரேட்டஸ்ட் ஃபூலிஷ்னஸ் ஆஃப் அவர் பாத். இதை ஃபீல் பண்ண முடியும், பிரேமங்கிறோம். சரி, ரொம்ப பெரிய வார்த்தை கூட வேண்டாம், தித்திப்பு அப்படிங்கிறோம். எல்லாருக்குமே திதிப்புனா என்னன்னு தெரியும். இந்த அனுபூதி அடையிறோமே, அதான் ஃபேக்கல்ட்டி, அதான் ரசங்கிறோம். பகவானை கூட ரசோ வைசிய அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்கள் எப்போ ஆத்தியாத்மிகத்தில் சிருஷ்டி செய்கிறையோ, ஆத்தியாத்மிக மொத்த சாதனையும் திருஷ்டி போகிறது. நம்ம அதை சரியான இதாக புரிஞ்சுக்கல. அதை ஆத்தியாத்மிகத்தில் ருசி பார்க்காத அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அதாவது ருசி பார்க்கணுன்னு சொல்லுவோம், பார்க்காதன்னு சொல்லுவோம். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. யோகி திருஷ்டி திவ்ய திருஷ்டி இருக்கிறத நம்ம யோகிக்கெல்லாம் திவ்ய திருஷ்டி இருக்கிறத ஒப்புத்துக்கிறோம். நம்ம எல்லாருமே செய்கிறது ஒன்று, ஃபாலோ செய்கிறது ஒன்றா இருக்கும். இங்கேருந்து எங்கே போகிறது? சயின்ஸு. அங்கேருந்து வர்றது தான் ஆத்தியாத்மிகம். பாரதியாக இருக்கிற நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன செய்கிறா சயின்டிஸ்ட்டு? கண்டுபிடிச்சி ஒரு தியரி வருது, அப்புறம் அதை தர்மத்துக்கு கொண்டு போகிறா. அந்த தர்மம் எப்படிப்பட்டது? சாஸ்வதமானது, சனாதனமானது, நித்திய நூதனமானது. கிராவிடேஷன். இப்போ கிராவிடேஷன், புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு நியூட்டன் சொன்னார். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? டிஃப்ரென்ஸு. புவி ஆகரண சக்தி இருக்குது. தி வே ஆஃப் லிவிங், சீக்ரெட் டாக்டரின் எப்படி முன்னே போகணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணால் 4 ரக ஸ்டேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறது, ஜாக்கிரதை, ஸ்வப்ன, சுஷுப்தி அவஸ்தை, 4 ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். கீழேருந்து மேலே போவதில் ஒரு பெக்யூலியரிட்டி இருக்குது. மேபி ஆர் மே நாட் பி. மேலே உள்ள 3 அமிர்தத்தை வைப்பை எடுத்துன்னு போகிறது, கீழே இருக்கிற 4 மிருத்யு வைப்பு எடுத்துன்னு போகிறது. வாக்கை உபயோகிப்போம், பத்தி பெட்டின்னு சொல்கிறோம். பத்தி பெட்டி என் பேக்கெட்டில் இருக்குது, பொட்டி இருக்குது. ஆனால் அந்த பத்தி பெட்டியை இன்னும் நான் வெளியில் எடுக்கலை. அந்த வத்தி பெட்டியை எடுத்து நான் உபயோகிக்கிற ஸ்திதி வந்தால் அது வைகிரிங்கிறோம். வத்தி பெட்டியில் ரகரகமான வத்தி பெட்டி இருக்குது. பூர்வ காலத்தில் ரொம்ப வெரைட்டியாக இருக்கான்னு சொல்கிறோம். அதை நம்ம கண்ணால் பார்க்கலை. அது பசியந்தி ஸ்திதி. இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது என்ன? அக்னி. அந்த பிரின்சிபல்லேருந்து தான் இது வந்தது. அதான் பரா.